வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுரைக்காய் தோசை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு சம்பா பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி ஆனாலும் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி கூட எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப்பு உளுந்தம்பருப்பு, அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இவ்வளவும் சேர்த்துட்டு இதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நான் ஒரு 3 டைம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 மணி நேரம் மட்டும் இதை ஊற விட்டுக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் எதுவும் ஊற வேண்டாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 1/4 kg மாதிரி சுரைக்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசி உளுந்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்த சுரைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுவும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டாம். மாவு அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக இதை பரப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. தோசை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், சுரைக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.